உங்களுக்கு குட் நியூஸ் வேணுமா? ஹாப்பி நியூஸ் வேணுமா? வாங்க இந்த வாரம் நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான மெசேஜ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நமக்கு குட் நியூஸ் வந்தாலும் சரி, ஹாப்பி நியூஸ் வந்தாலும் சரி, எல்லாமே நமக்கு வந்து நிறைய அபண்டன்ஸ் அண்ட் பிளெஸிங்ஸை கொண்டு வர மாதிரி தான் இருக்கும். இந்த வாரம் நிறைய ஆரோக்கியம், மகிழ்ச்சி, ஆனந்தம், நேர்மையான உறவுகள், அதுவும் நம்மளை புரிஞ்சு நம்மளும் அவங்கள புரிஞ்சுக்கலாம். பட் அவங்களும் நம்மளை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு புரிஞ்சுக்கிட்டா உறவுகளும் மேம்படும், நம்ம சிந்தனைகளும் ஆரோக்கியமும் இன்னும் நல்லா மேம்படும். நல்ல நிறைவான வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் அமையணும்னு நினைச்சு இன்னைக்கு குட் நியூஸ், ஹாப்பி நியூஸ் இந்த பியூட்டிஃபுல்லான டேரோ ரீடிங்குள்ள நான் உங்களை வரவேற்கிறேன். ஹாய் ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க ஆர் பேசுறேன். நம்ம 6 யூடியூப் சேனலுக்கு நீங்க கொடுத்துட்டு வர சப்போர்ட்டுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். நான் இங்க சொல்லணும்னு நினைக்கிறேன், நாளைக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ வரப்போகுது. கண்டிப்பா அதை பாருங்க. நாளைக்கு பௌர்ணமி. அந்த பௌர்ணமியை சுற்றி நிறைய விஷயங்கள் இருக்க போகுது. அதை பற்றி நான் பேச போகிறேன். எந்த டேரோ கார்ட்ஸ், என்ன மாதிரியான விஷயங்கள், என்ன கிறிஸ்டல்ஸ், என்ன ஸ்விட்ச் வேர்ட்ஸ்லாம் பயன்படுத்தலாம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோவாக நாளைக்கு இருக்க போது. அது இன்றைக்கே போடணும்னு நினச்சேன், பட் டைம் இல்லை. பட் கண்டிப்பாக நாளைக்கு அந்த வீடியோ உங்களை ரீச் பண்ணும். அந்த வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டு வரக்கூடிய அடுத்த ஒரு 5-6 நாட்கள் எப்படி நீங்கள் இருக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸும் அந்த வீடியோவில் இருக்கும். கண்டிப்பாக பார்த்துட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இன்னைக்கு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், உங்களுக்கு குட் நியூஸ் வேணுமா, ஹாப்பி நியூஸ் வேணுமா? நீங்கள் எதை டிசைட் பண்ணுறீங்களோ we will go with that. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஹாப்பி நியூஸில் ஆரம்பிக்கலாமே. ஷுட் பி ஓகே, ஹாப்பி நியூஸில் ஆரம்பிக்கலாம். ஐ வில் மீட் யூ இன் தி அதர் எண்ட் ஆஃப் த ரீடிங். ஹாப்பி நியூஸ் அதுதான் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த வாரம் ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரம் கொடுக்கக்கூடிய, மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய, நிறைய ஆனந்தத்தை உருவாக்கக்கூடிய ஒரு மெசேஜ் உங்களுக்காக கிடைக்கணும் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் அது கிடைக்க நம்ம என்ன செய்யணும்? நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். பட் ஃபர்ஸ்ட் ஒரு ஏஞ்சல் மெசேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ன மாதிரியான ஹாப்பி நியூஸ் கிடைக்க போகுது, இல்லை அந்த ஹாப்பி நியூஸ் கிடைக்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாமா? ஆக்சுவலி உங்களுக்கு டேரோ ரீடிங் ரிலேஷன்ஷிப், உறவுகள் வழியா இல்லை உறவுகள்னால உங்களுக்கு ஏதோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஹாப்பி மெசேஜ் கிடைக்க போகுதுங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்க வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய முதல் விஷயம் உறவுகளுக்கு தான். கரெக்டா? ஆமாண்ணா, எனக்கு சொல்லுங்க. உறவுகளை தான் நீங்க வந்து ரொம்ப முக்கியமா நினைக்கிறீங்க உங்க வாழ்க்கையில. அதுக்கு நிறைய டைம் கொடுக்குறீங்க. அந்த உறவுல ஏதாவது பிரச்சனைனா அதை உடனுக்குடன் அதை சரிப்படுத்திக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆல்சோ நல்ல உறவுகள் உங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு இருக்கான்னு தெரியல, பட் உங்களை நம்பி இருக்கிறவர்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்க வந்து உறவுக்காக எது வேணாலும் செய்வீங்கங்க. பணமா, சரி வா அரேஞ்ச் பண்ணி தரேன், இல்லை என்கிட்ட இருக்கு யூஸ் பண்ணிக்கிறியா, அதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. அதனால உங்களுக்கு எப்படி இருந்திருக்குன்னு எனக்கு தெரியல. பட் உங்களுக்கு உறவுகள், உங்க வாழ்க்கையவே உறவுகள் தான் வந்து என்ன சொல்றது, உறவுகள் தான் உங்க வாழ்க்கையை வந்து டாமினேட் பண்ணுதுன்னு சொல்லலாமா? ஷுட் ஐ சே தட்? அண்ட் கிரவுண்ட் யுவர் செல்ஃப். நான் இப்போ சொல்ல போகிறது உங்களுக்கு வந்து ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு இருக்கலாம், தவறில்லை. பட் யார் யாருக்கு எந்தெந்த அளவுக்கு நம்ம செய்யணுமோ அந்த அளவுக்கு அந்தந்த அளவுக்கு செஞ்சுட்டா மன கஷ்டங்கள், மனவலிகள் இருக்காது. இந்த வாரம் மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கைக்கே அது கரெக்டாக இருக்கும்னு தோணுது. ஓகே, வாங்க நம்ம வந்து என்ன மாதிரியான ஹாப்பி நியூஸ். ஐயோ, மெஜிஷியன் கார்டு வந்திருக்கு. முடிஞ்சா இந்த வாரம் முழுக்க இந்த கார்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்படி கரெக்டாக இருக்குமா, இல்லை நான் உங்களுக்கு காட்டினா கரெக்டாக இருக்குமா? இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். உப்ஸ், என் கையும் தெரியாமல் இருக்கும். இதை அப்படியே க்ராப் பண்ணிக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதை உங்கள் ஸ்க்ரீன் சேவராக வைங்க. ஒரு மெஜிஷியன் கார்டு அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. உங்களால் உங்கள் வாழ்க்கையில் எதை வேணாலும் சாதிக்க முடியும். அதுக்கு தேவை வந்து உன்னுடைய இன்டர்னல் தாட் ப்ராசஸ் தான். நீ அதை வந்து தெளிவாக வச்சுக்கிட்டேன்னா உன்னால் எதை வேணாலும் அச்சீவ் பண்ண முடியும். ப்ளஸ் நீங்கள் ரொம்ப நாள் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கீங்க. அது இந்த வாரம் உங்களுக்கு கண்டிப்பாக மேனிஃபெஸ்ட் ஆகும். மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய நம்பிக்கை, திறமை, மர்க்யூரி வந்து உங்களுக்கு இந்த கார்டு வருதுனாலே மர்க்யூரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, இல்லைன்னா ஸ்ட்ரெங்தன் பண்ணணும், சம்திங் லைக் தட். கம்யூனிகேஷன் கண்டிப்பாக சூப்பராக நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மிஸ்ஸிங் பீஸ் இருக்குங்க. எல்லாம் இருக்குது ஆனால் எதுவும் இல்லை அப்படின்ற ஒரு வாழ்க்கையை தான் நீங்கள் ஆக்சுவலி வாழ்ந்துட்டு இருக்கீங்க. எல்லாமே இருக்குது,
என்ன சொல்றது, படிப்பு இருக்கு, பணம் இருக்கு, கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைங்க ஏன்னோ அந்த ஒரு இதுல சொல்றேன், எல்லாம் இருக்கு ஆனா ஏதோ இல்லை. ஒரு ஹீரோ ஒரு படத்துல சொல்வார், இருக்கு ஆனா இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் உங்க கார்ட்ஸ்ல நான் பாக்குறேன். அண்ட் ஒண்ணு சொல்றேன், உங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்களா, நான் கம்யூனிகேஷன் அப்படின்னு பேசுறேன், அந்த கம்யூனிகேஷனுக்கு தேவையான கார்டே வருது. அதாவது ரொம்ப தனித்து இருக்கிறது, ஒரு ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ. நான் ரொம்ப நம்பினேங்க, ஆனா நம்பினவங்க எல்லாம் என்ன இப்படி பண்ணிட்டாங்க, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தாட்ஸ் இருக்கா? இருந்ததுன்னா கம் அவுட் ஆஃப் இட். நல்ல ப்ராஸ்பரஸான அபண்டன்டான ஒரு வாரமா இந்த வாரம் அமையும். சி, உங்களுக்கு வந்து வெளியில இருந்து யாரும் சக்சஸ் கொண்டு வர தேவையில்லை, வெளியில இருந்து உங்களுக்கு யாரும் எதுவும் செய்ய தேவையில்லைங்க. யூ ஆர் செல்ஃப் சஃபிஷியன்ட், யூ ஆர் சஃபிஷியன்ட் பை யுவர் செல்ஃப். உங்க வாழ்க்கையில ஒரு ப்ராஸ்பரிட்டியோ ஒரு அபண்டன்ஸோ கொண்டு வரத்துக்கு வெளியில இருந்து உங்களுக்கு யாருமே தேவையில்லை. மற்றவர்களுக்குன்னா நீங்க எப்படி விழுந்தடிச்சு எல்லாமே செய்றீங்க, அப்போ உங்களுக்குன்னா நீங்க ஏன் செஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நான் அப்படி கேட்டேன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா செமையா புரியும்னு நினைக்கிறேன். யூஆர் டூயிங் இட் ஃபார் அதர்ஸ். ஏன்னா உறவுகள் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் மற்றவர்களுக்கு பண்ணணும், ஆசையாக செய்யணும் அப்படின்றத ரொம்ப அழகாக செய்கிறீங்க. பட் உங்களுக்குன்னு வரும்போது ஒரு கஞ்சத்தனம், பண்ணலாமா வேணாமான்ற ஒரு எண்ணம், இதெல்லாம் வருது. அண்ட் உங்களை வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப ரிசோர்ஸ்ஃபுல்லாக நினைப்பாங்க. அஸ் இன் அவங்களுக்கு என்ன, அவங்க எல்லாம் தான் இருக்கு, அவங்களுக்கு இல்லாதது என்ன அப்படின்னு அவங்களாம் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. பட் நிஜமாவே உங்களுக்கு தான் தெரியும். பர்சனலாக அப்படி தானே, இப்போ வெளியிலேருந்து பார்க்குறவங்க தான் அவங்களுக்கு என்னப்பா, அவங்களுக்கு எல்லாமே இருக்குது, காரில் வராங்க, காரில் போகிறாங்க. பட் அந்த காரில் போகிறதுக்கு வந்து எல்லாமே கஷ்டம் தானே, எல்லாமே இட் டேக்ஸ் டைம், இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் எஃபர்ட். அந்த ஒரு லெவலை ரீச் பண்ணுறதுக்கு, அந்த ஒரு ரெஸ்பெக்ட், அந்த ஒரு பொசிஷன் வரதுக்கு எல்லாமே சொல்கிறேன். அவங்களுக்கு என்ன, சந்தோஷமாக வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு என்ன நம்மள மாதிரி வேலைக்கு போகணுமா? பார்த்தீங்களா, எல்லா கார்ட்ஸுமே மற்றவர்கள் உங்ககிட்ட நெருக்கமாக வராங்க. பிகாஸ் சும்மா யாராவது வருவாங்களா? எங்கள் அப்பா எப்பவுமே சொல்லுவாங்க, எங்கேயுமே ஃப்ரீ லஞ்ச் கிடைக்காது. அப்போ உங்ககிட்ட யாரோ ஒருத்தங்க வராங்கன்னா ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட வராங்க, எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ உறவுகளுக்காக நீங்கள் என்ன வேணாலும் செய்வீங்க அப்படின்றப்போ எதிர்பார்த்து உங்ககிட்ட வராங்க, அப்போ உங்க மேலே கண்ணுப்படும். ஓகே, இதெல்லாம் நம்ம வந்து ஹேண்டில் பண்ண தெரியணும். அதே மாதிரி தேவையில்லாத கான்ஃப்ளிக்ட் வந்து உங்க முன்னாடி நின்று வந்து சண்டை போடுவாங்க, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. நம்ம என்ன ஹாப்பி நியூஸ் வேணும்ப்பா, அந்த ஹாப்பி நியூஸை உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். யூ கேன் மேனிஃபெஸ்ட். அதுக்கான திறமை உங்ககிட்ட இருக்கு. உங்களுடைய சக்ராஸ் ஆக்சுவலி உங்களுடைய த்ரோட் சக்ராவை தவிர, த்ரோட் அண்ட் ஹார்ட் சக்ராவை தவிர மற்றது எல்லாமே ரொம்பவே பேலன்ஸ்டாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அண்ட் யூ ஆல்சோ நீட் லாட் ஆஃப் ரெஸ்ட்டுங்க. ரெஸ்ட் வேணும் போல இருக்கா? உறவுகளே உங்களை ரொம்ப ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்களா? பட் பார்ப்போம். உறவுகள்னால தான் உங்களுக்கு வந்து ரெஸ்ட் வேணுமா, இல்லை ஒர்க்னால ரொம்ப டயர்டாக இருக்கீங்களா? எதால நீங்கள் டயர்டாக இருக்கீங்கன்னு நான் பார்க்கணும். பார்த்துடலாமா? நீங்கள் மனசில் ஒன்று வச்சுக்கோங்க, அதுதான் வருதான்னு எனக்கு தெரியல. ஒர்க்காக இருக்கலாம், வீட்டையும் தாண்டி வெளியில் இருக்க சில விஷயங்கள் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணுது. அண்ட் உங்களால் அந்த விஷயத்த வீட்லேயும் பேச முடியல, மனசுக்குள்ளே வச்சும் பூட்டிக்க முடியல. ரொம்ப அவஸ்தையாக இருக்குது. கரெக்டா? என்ன பண்ணுறோன்னே உங்களுக்கு தெரியல. பட் இதில் ஹாப்பி நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் உண்மை. இவங்க உண்மையா பொய்யான்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. யூ ஹாவ் அண்டர்ஸ்டுட். அதை நீங்கள் எப்படி டீல் பண்ண போறீங்க அப்படின்றது வேற விஷயம். ஹவ் யூ ஆர் கோயிங் டு டீல் வித் அந்த ஏமாற்றத்தை எப்படி டீல் பண்ண போறீங்க அப்படின்றது வேற விஷயம். பட் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த நேரம் தெரிஞ்சிருச்சு, யார் சரி யார் தவறு, யார் ஏமாத்துறாங்க யார் ஏமாத்தலை என்னன்றது உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருச்சு. அண்ட் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு கூட உங்களுக்கு யோசனையாக இருக்குது. ஸோ வீட்டுக்கு போனோன்னே கோவப்படுறீங்களா இருக்கும், இல்லை அதாவது வீட்டில் இருக்கிற விஷயங்களை வெளியில் பேச முடியல, வெளியில் இருக்கிற விஷயங்களை வீட்டில் பேச முடியல. ஏதாவது இவ்வளோ எல்லாருக்கும் பண்ணியும் மற்றவங்க ரொம்ப உங்களை எதிர்பார்க்கலைன்னா கூட போய் நின்று உதவி எல்லாமே செய்கிறீங்க. பட் உங்களுக்கு ஒன்று வேணுங்கிறப்போ எனக்கு யார் உதவுவா அப்படின்றத உங்களால் நினச்சி பார்க்க முடியல. இவங்க எனக்கு நிற்பாங்க, இவங்க எனக்கு உதவுவாங்க அப்படின்னு அப்படி சொல்லுவோம்ல, சொடுக்கு போட்ட மாதிரி அப்படி சொல்லுவோம்ல, அப்படி உங்களால் சொல்ல முடியாத சூழ்நிலையில நீங்கள் இருக்கீங்க. இந்த சிச்சுவேஷன் மாறுங்க, கண்டிப்பாக மாறும். இந்த சிச்சுவேஷன் மாறுறப்போ எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் அந்த மாதிரி நம்மளோட யார் நிற்பா அப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறது நல்லது. அண்ட்
ஒரு செம டேலண்ட் உங்ககிட்ட இருக்கு. உங்க எமோஷன்ஸை நீங்க எப்படி வேணாலும் கண்ட்ரோல் பண்ணுவீங்க. யூ ஆர் வெரி இன்டெலிஜென்ட். ஆக்சுவலி இந்த கார்டும் வருதுனாலே நீங்க வேற லெவல். உங்களுக்கு என்ன வேணாலும் செய்வீங்க. ஆனா இந்த டிராமா, இந்த திருட்டுத்தனம், இதெல்லாம் நீங்க ஹேண்டில் பண்ண மாட்டீங்க. அதுதான் சில பேர் என்ன டிராமா யார் என்ன பண்ணாலும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. உங்களால அதெல்லாம் முடியாது. ஐயோ அது ரொம்ப டிராமாவா இருக்கே அப்படின்னு பொறுமையா சொல்லிட்டே வந்துருவீங்க. ப்ராபப்ளி உங்க ஃப்ராங்க்னஸ் கூட மற்றவர்களுக்கு ஐயோ அவங்க ரொம்ப ஃப்ராங்கா இருக்காங்க, அவங்க கிட்ட போனா ஏதாவது டக்குன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு கூட பயந்துகிட்டு இருக்கலாம். யூ ஃப்ராங்கா இருக்கலாம், ஆனா டாமினேட்டிங் கிடையாது. யூ லிசன் வெல். அதுவுமே உங்களுடைய ஒரு தவறுன்னு சொல்ல முடியாதுங்க. எதுவுமே சரி தவறு கிடையாது. பட் நீங்க நல்லா கேட்குறீங்கன்றனால உங்களை மிஸ்யூஸ் பண்றாங்க. ஸ்மார்ட்டா இருங்கங்க, கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருங்க. உங்களை மிஸ்யூஸ் பண்றாங்க நிறைய பேர். ஹாப்பி நியூஸ் ஐ திங்க் உங்களை ஹர்ட் பண்றது யாரு அப்படின்ற முகத்திரை இந்த வாரம் கிழிக்கப்படும். நீங்க எந்த அளவுக்கு ஒரு பார்டரை கிரியேட் பண்ணணும் அப்படின்றதும் உங்களுக்கு தெரிய வரும். அண்ட் போலித்தனமா ஜொலிக்கக்கூடிய விஷயங்கள், ஆல் தட் கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டுன்னு சொல்லுவோம்ல, ஜொலிக்கிற எல்லாமே தங்கம் அல்ல அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இல்லை இந்த வாரம் உங்களுக்கு அதுக்கு ஒரு தெளிவு வரும். இனிஷியலா ரொம்ப கஷ்டமா இருக்கும், எப்படிரா இதை ஹேண்டில் பண்ண போறேன்னு, எப்படிரா அப்படின்னு. பட் ரொம்ப அழகா இந்த வீக் இதை அப்படியே டிராவல் பண்ணி போயிடுவீங்க. அந்த யாருன்னு உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சா? இந்த கேரக்டரா தான் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சுன்னா மனசுல அதை தெளிவுபடுத்திக்கோங்க. ஏன்னா இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் நீங்கள் எனக்கு ஸ்க்ரீனில் காண்டாக்ட் பண்ணுங்க. இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். ஆல்சோ அந்த மாதிரி யாராவது இருக்காங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது இப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா கூட அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இது ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும் அவங்களுக்கு. நத்திங் மச், ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும். அவங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துப்பாங்க. ஓகே, ஸோ இந்த ஹாப்பி நியூஸோட ஐம் கோயிங் டு லீவ் யூ டுடே. நாளைக்கு வீடியோ பார்க்க மறந்துடாதீங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெசேஜ் நாளைக்கு நான் வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக வரக்கூடிய அடுத்து 4-5 நாட்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்என். ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஹாய், இட்ஸ் த குட் நியூஸ் டைம். நமக்கு குட் நியூஸ், நல்லது ஒரு செய்தி கிடைக்க போகுது. அந்த செய்தி கிடைச்சோன்னே நீங்க எவ்வளோ சந்தோஷமா இருக்க போறீங்க, என்ன நல்ல வைபை இந்த பிரபஞ்சத்துக்கு கொடுக்க போறீங்க. அந்த ஒரு குட் நியூஸ் கிடைச்சோன்னே நீங்க என்ன தெரியுமா பண்ண போறீங்க? தேங்க்யூ யூனிவர்ஸ், மிக்க நன்றி. இந்த ஒரு நாளுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அந்த நாள் அப்படியே எனக்கு அல்வா துண்டு மாதிரி எடுத்து கொடுத்ததற்கு நன்றி அப்படின்னு நீங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லணும். யூ ஷுட் மேக் த யூனிவர்ஸ் ஃபீல் அப்ரிஷியேட்டட். இப்போ நீங்களே ஒரு வேலை செய்கிறீங்க, அதுக்கு யாராவது சூப்பராக பண்ணியிருக்கேமா அப்படின்னு சொல்லும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷம் எப்படி இருக்கும் சொல்லுங்கள். பட் அதே அப்படியே வராங்க போகிறாங்க, ஒரு ரெக்கக்னிஷனே இல்லைன்னா அது எப்படி இருக்கும்? ஸோ அப்ரிஷியேட். த மோர் யூ அப்ரிஷியேட், த மோர் குட் திங்ஸ் வில் ஹேப்பன் டு யூ. ஓகே, ஸோ வாங்க என்னோட ரீடிங்குள்ளே போகலாம். இந்த மாதிரியான குட் நியூஸ் கிடைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஐ டோன்ட் நோ ஹவ் த ரீடிங் இஸ் கோயிங் டு பி, பட் பார்க்கலாம். This is a good news message. First, angel messages ku poidala. We'll get into the angel messages. Superana or color leather. Very nice color. Actually, in the card, and the affirmation card la pudikkumbodhu romba niraiva irukum card pudikkiradhe. Right, let's see what's the message for you. Innocence. நீங்க ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கீங்களோ? See, innocentனா ஒண்ணுமே தெரியாமன்னு இல்லை, பட் நமக்கு மற்றவர்களுக்கு தெரிந்த அளவுக்கு நமக்கு தெரியாம இருக்கிறது ஒரு புறம். ஆனா அப்படி இருக்கிறனாலதான் உங்க மனசு பாரமா இல்லை. எதனால பாரமா இல்லைன்னா, சில பேருக்கு மற்றவங்களை ஏமாத்துறோன்ற பாரம் இருக்கும், எவ்வளவோ இருக்கும். ஆனா உங்களுக்கு என்னன்னா, மனசுல நீங்க எதுவுமே வச்சுக்கிறது இல்லை. அப்படியே ரொம்ப ஃப்ரீயா, கேஷுவலா, இன்னசென்ட்டாவே இருக்கீங்க. உங்க மனசுல எந்த கில்ட்டும் இல்லை. ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே, மற்றவங்க நம்மளை இப்படி பண்ணிட்டாங்களே, அதுக்கு நான் அனுமதிச்சிட்டேனே அப்படின்றது இருக்கும். பட் நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு இருக்காது. யூ ஆர் வெரி இன்னசென்ட். அண்ட் உங்களை ரொம்ப சீக்கிரமா மற்றவங்கனால ஹர்ட் பண்ண முடியும். நீ தான் இப்படி பண்ண அப்படின்னு யாராவது சொல்லிட்டா ரொம்ப மனசு வருத்தப்படுவீங்க. நான் இதை பண்ணணும்னு பண்ணலை, என்னை ஏன் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நீங்களே உங்களை நிறைய கேள்விகள் கேட்டுப்பீங்க. யூ ஆர் வெரி வெரி இன்னசென்ட். பட் இந்த இன்னசென்ஸை மற்றவங்க மிஸ்யூஸ் பண்ண விடாம நீங்க தாங்க பார்த்துக்கணும். நிஜமாவே ஒரு நல்ல சோல், நல்ல ஒரு ஆன்மா நீங்க. உங்களுக்கே தெரியாம இருக்கும், என்ன இவங்க எப்படி சொல்றாங்க, இது உண்மையா அப்படின்னு தோணுச்சுன்னா நம்புங்க. ஒரு சில விஷயங்கள் இப்படிதான் உங்களுக்கு மெசேஜா வரும். வெளியில இருந்து யாராவது தான் சொல்லுவாங்க.
உள்ள இருக்கிறவங்க சொல்ல மாட்டாங்க. இப்போ இந்த இந்த வீடியோ நான் போடுறேன், எவ்வளோ பேர் இந்த வீடியோவை பார்த்துட போறாங்க சொல்லுங்க? அதுலயும் இந்த குட் நியூஸ் தான் வேணும்னு எவ்வளோ பேர் பார்த்துட போறாங்க? இல்ல குட் நியூஸ் போட்டுட்டு பார்க்குற நேரத்துல ஒரு கரண்ட் ஃபெயிலியர் ஆகலாம், இல்ல ஃபோன்ல சார்ஜ் இல்லாம போகலாம், எவ்வளோ விஷயங்கள் நடக்கலாம். பட் நீங்க இந்த வீடியோவை இப்போ வரைக்கும் பார்க்குறீங்கன்னா யூ ஆர் ரியலி இன்னசென்ட். மன்னிச்சிருங்க. இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், உங்க மனசுல நீங்க எந்த தப்பும் பண்ணது உங்களுக்கு இருக்காது. ஏன்னா நீங்க எதுவும் தெரிஞ்சோ தெரியாமலையோ பெருசாலாம் எதுவும் பண்ற கேரக்டர் கிடையாது. பட் மற்றவர்கள் பண்ணது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அந்த வார்த்தையை சொன்னேன்னா இல்லையா? சொல்லிட்டு ஷஃபிள் பண்ணி எடுக்கிறேன். இந்த கார்டு வந்து பாருங்க. நமக்கு என்ன கார்டு வரும்னு தெரியாது. ஓகே, சாரி, நமக்கு என்ன கார்டு வரும்னு நமக்கு தெரியாது. ஆனா ஒரு சில கார்ட்ஸ் வந்து முகத்திரைகளை கிழிக்கும். ஒரு சில பேர் ரொம்ப ஸ்மார்ட்டா பிஹேவ் பண்ணுவாங்க தெரியுமா, அவர்களுடைய முகத்திரையை கிழிக்கக்கூடிய கார்ட்ஸா நமக்கு வரும். இந்த வாரம் கொஞ்சம் உங்களுக்கு வரப்போற குட் நியூஸ் என்ன தெரியுமா, உங்களை எல்லாரும் ஆசையா பார்ப்பாங்க. ஆசையா பார்ப்பாங்க இந்த சென்ஸ், நீங்க வரலையா நீங்க வரலையான்னு நிறைய பேர் தேடுவாங்க. ஏன்னா யூ ஆர் வெரி குட் அட் இமோஷனல் சப்போர்ட். ஒருத்தங்களுக்கு ஒரு இமோஷனலா ஒரு சப்போர்ட் வேணும்னா உங்களால அதை மனமார்ந்து கொடுக்க முடியும். என்னன்னு காது கொடுத்து கேட்க முடியும். என்கரேஜ் பண்ணுவீங்க. ஒருத்தவங்க உங்க தொழிலே செய்யறாங்கன்னா கூட அதுல எந்த போட்டியும் பொறாமையும் பார்க்காம, ஓகே இதுதான் உனக்கா, நான் இதை ஐ வில் சி ஹவ் ஐ கேன் டூ இட் அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியா, ரொம்ப இன்ஸ்பைரிங்கா அவங்க அவங்க வாழ்க்கையை அப்லிஃப்ட் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு நேச்சர் நீங்க. கொஞ்சம் கவனமா இருங்க. நீங்க ரொம்ப எக்ஸ்ட்ராவாவே பண்றீங்க. அதாவது அப்பெல்லாம் நம்ம வந்து பஸ்ஸுக்கு எவ்வளோ நேரம் கால் கடக்க நிற்போம். அதுவும் இங்கதான் பஸ் ஸ்டாப்னா பஸ் முன்னாடி போய் நிற்கும். பஸ்ஸுக்காக ஓடணும். 4:30 மணி பஸ்ஸுன்னு வாங்க பார்த்தா 5 மணிக்கு வரும், எங்கெங்கேயோ டிலே ஆகி வரும். ஸோ நமக்கு வெயிட் பண்ணி பழகிருச்சு. இப்பெல்லாம் வந்து வெயிட் பண்ண பிடிக்கல. ஏன்னா இன்டர்நெட் காலம் எல்லாம் ஃபாஸ்டா இருக்கு. ஸோ எதுக்குமே நமக்கு வெயிட் பண்ண பிடிக்கல. அதெல்லாம் நம்ம கடந்து வந்துட்டோம். பட் இதை எதுக்கு சொல்றேன்னா, ஒரு சில விஷயங்கள் நம்ம பொறுமையா இருந்து பார்க்கும்போது தான் தெரியும் யாரு சரி. நல்லவங்க கெட்டவங்க சரி தவறுன்னு இல்லை. பட் நம்மளை பத்தி தவறா ஒரு விஷயத்த பரிமாறுறாங்க மற்றவர்கள் கிட்ட அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து பேஸ்லெஸ்ஸா பேசுறாங்கன்னு தான் அர்த்தம். பட் அதனால பின்ன நம்ம வாழ்க்கையை அது வந்து ஏதோ ஒரு வகையில வந்து டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னா அந்த உறவுகளை ஒத்தி வைக்கிறது நல்லது. உங்களுக்கு இந்த இந்த மெசேஜ் வழியா நான் என்ன கொடுக்குறேன்னா, இந்த ரீடிங் வழியா ஒருத்தங்க உங்களை பத்தி தவறான விஷயங்களை வந்து மற்றவர்கள் கிட்ட ஹிண்ட் மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உனக்கு அவங்கள பத்தி தெரியுமா, அப்படியே ஒரு ஹிண்ட். அப்போ இது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம். பட் நம்ம ஒரு ஹிண்ட் கொடுத்துட்றோம். அந்த ஹிண்ட் வந்து கொஞ்சம் ஹர்ட்ஃபுல்லான ஹிண்ட் மாதிரி தான் தெரியுது. உனக்கு தெரியுமா அவங்க யார் தெரியுமா அப்படின்னு. ஸோ யார் உங்களை பத்தி எது சொன்னாலும் சரி பொறுமையா இருங்க. நமக்கு உங்களுக்கு சரியான நேரம் காலம் வரும். அந்த மாதிரி ஏற்கனவே யாராவது சொல்லிட்டாங்க, நீங்க அவங்கள பத்தியே ரொம்ப நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த ரீடிங் வரும். ஏன்னா இங்க ஃபர்கிவ்னு வருது, ஒரு சோஷியல் மெசேஜ் வருது. ஓகே, ஓவர் இன்டல்ஜ் பண்ணிக்காதீங்க. அதே மாதிரி சரி நம்ம கிட்ட வராங்க, நம்ம கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க, நம்ம கிட்ட ஏதோ ஒரு நல்ல வைப் இருக்கு அப்படின்னு மற்றவங்க மிஸ்யூஸ் பண்றாங்கன்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்னும் நான் இதை எடுத்துக்கலாம். ஓகே, 2 விதமாகவும் இந்த மெசேஜை நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இந்த வாரம் எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கான குட் நியூஸ் என்ன தெரியுமா, உஷாரா இரு. நிஜமாவே அதுதான். இப்போ வரைக்கும் பார்த்ததுல உங்க இன்னசென்ஸை வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க. அப்போ நீங்க அதை விட்டுடுறீங்க. பண்ணிக்கோ வாட் இஸ் தேர் ப்ளீஸ், நான் தானே, மிஸ்யூஸ் பண்ணிக்கோ அப்படி இருக்கக்கூடாது இல்லையா. ஸோ இந்த குட் நியூஸ் இந்த அது எல்லாருமே கராரா எல்லா நேரமும் இருக்க முடியாது. நமக்கே தெரியும் நம்மளை மிஸ்யூஸ் பண்றாங்க. சில நேரம் சொல்ல முடியும், சில நேரம் என்னடா சொல்லி என்ன அப்படின்னும் இருக்கும். இல்லை, நீங்க எப்படி தெரியுமா, உங்களுக்கு தெரிஞ்சும் பேசாம இருப்பீங்க. தெரிஞ்சும் உன்னை யாரோ ஏமாத்துறாங்க, உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு உங்க மண்டையில அடிச்சு உங்க இன்ட்யூட்டிவ்னஸ் உங்க கட் ஃபீல் சொன்னாலும் நீங்க வந்து ரொம்ப குவைட்டா அப்படியா என்னையா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கு எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்க மாட்டீங்க. சரி நம்மள இப்படி பண்றாங்களே, குயிக்கா இருங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு எதிர்ப்பா நடக்குதுன்னா either you accept it and keep quiet. ஓகே, சரி எனக்கு இப்போ வேற வழி இல்லை, எனக்கு நேரம் சரியில்லை, இப்போ நான் வாயை மூடிக்கிட்டு இருந்தாதான் எனக்கு இப்போ காலம் தள்ள முடியும் அப்படின்னா வாய மூடிட்டு இருக்கலாம். இல்லை இது நமக்கு தேவையில்லை அப்படின்னா ஸ்டார்ட் டேக்கிங் அதர் ஸ்டெப்ஸ். பட் ரெண்டுமே பண்ணாம என்ன இப்படி சொல்லிட்டாங்கன்னு அப்படின்னு உட்காரக்கூடாது இல்லையா.
நீங்க அப்படிதான் உட்காந்துட்டு இருக்கீங்க. என்ன இப்படி பண்ணிட்டாங்க, என்ன இப்படி பண்ணிட்டாங்கன்னு. மூவ் ஆன். ஃபர்கிவ். உங்க ஏஞ்சல் மெசேஜ்ல வந்து மெசேஜ் என்ன? ஃபர்கிவ். சி மற்றவர்கள் உங்க எனர்ஜியை சீக்கிரமா ட்ரெயின் அவுட் பண்ணிடுறாங்க. அதை நீங்க அக்செப்ட் பண்றீங்க. யூ ஜஸ்ட் லாஸ்ட் இன் யுவர் தாட்ஸ் அண்ட் அவங்கள பத்தி எண்ணம் வந்துருச்சுன்னா உங்க 2 பேருக்குள்ள நடந்த எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரதில்லை. நீங்க என்ன பண்றீங்க? தேவையில்லாத விஷயங்களெல்லாம் யோசிச்சுட்டு அவ்வளோதான். அதோட எந்த வேலையும் ஓடாது. என்ன பண்றது? எனக்கு எந்த வேலையும் ஓடல அப்படின்னு நினைச்சிடுறீங்க. யூ ஹாவ் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷைன். நீங்க ஷைன் பண்ணலாம். ரொம்ப நல்ல விஷயங்கள் உங்களால நடக்க வேண்டியது இருக்கு. மேஜர் ஆர்கானா கார்டு இஸ் ஸ்டார் கார்டு. ஸ்டார் மாதிரி ஜொலிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கு. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இவங்க எப்படி சொன்னாங்க, அந்த போங்கங்க போய் வேலையை பாருங்க. பார்த்தீங்களா? எல்லாத்தையும் விட்டுருங்க. இவ்வளோ நாள் உங்க வாழ்க்கையில நடந்த எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. எதுக்குமே அர்த்தம் இல்லைன்னு தூக்கி போட்டுருங்க. இப்போ நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, என்ன ஆனாலும் பரவாயில்ல, இனிமே என்னோட இன்ட்யூஷனை நான் கவனிக்க போறேன். ஐம் கோயிங் டு லிசன் டு மை கட் ஃபீல் அப்படின்னு சொல்லிட்டு உங்க வேலையை பார்க்க போறீங்க. ஓகே, உங்க வாழ்க்கையில முன்னேற்றம். பார்த்தீங்களா? யூ ஜஸ்ட் ஹாவ் டு விஷ். நல்லதா ஒரு விஷயம் இப்போ கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க பார்ப்போம். எனக்கு இந்த விஷயம் தான், இதுதான் வேணும்ப்பா. இந்த மாசம் இன்னும் 15 நாள் இருக்கு. 15 நாள் 14 நாள் இருக்குன்னே வச்சுப்போம். எனக்கு இந்த விஷயம் கிடைச்சா போதும் அப்படின்னா அது என்ன விஷயமா இருக்கும்? ரியலிஸ்டிக்கா சொல்லுங்க. எனக்கு 1 கோடி வேணும், 40 கோடி வேணும், இதெல்லாம் சொல்லாதீங்க. இல்லைன்னா அவங்க அவங்க என் வாழ்க்கையில இல்லை, அவங்க உடனே வந்துடணும். ரியலிஸ்டிக்கா சொல்லுங்க. என்ன நடந்தா நல்லா இருக்கும்? கண்டிப்பா உங்களுக்கு நடக்குங்க. ஏன்னா விஷ் மேனிஃபெஸ்டோ கார்டு. கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். பட் அது எப்போ நடக்கும்னா பழச உதறி அடிச்சுட்டு, பார்த்தீங்களா? இது வரைக்கும் இந்த 3 இந்த 2 கார்டும், இந்த 2, 3, 4 இந்த 4 கார்டுமே வேற மாதிரி இருக்கு. இந்த ஸ்டார் கார்டு வந்தோன்னா கார்ட்ஸ் எப்படி கலர் மாறுது பாருங்க. கலர்னா எப்படி உன் லைஃப் இப்படிலாம் இருக்கும், அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பி அப்படின்ற மாதிரி கார்டு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இதுதான் டேரோ. இது வரைக்கும் வேற மாதிரி இருந்தது. ஐயோ அப்படின்னு இருந்தது. இப்போ தி குட் நியூஸ் இஸ், நீ என்னைக்கு இதை புரிஞ்சுக்கிட்டு வெளியில அப்படியே வரியோ, அப்படியே போ, என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம், ஐ டேக் கேர் அப்படின்னு போறீங்களோ, அன்னைக்கு நீங்க நினைச்சது நடக்கும். புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வரும். புதுசா எல்லாம் உங்களை தேடி வரும். அதுல புது மனிதர்கள் இருப்பாங்க, புது முயற்சிகள் இருக்கும், இடம் மாற்றம் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றதும் உங்க கார்ட்ஸ்ல வந்துருச்சு. மியூசிக். ப்ராப்ளி யூ கேன் ஸ்டார்ட் லிஸ்னிங் டு a lot of மியூசிக். உங்களுக்கு பாட்டு கேட்கறது ரொம்ப பிடிக்குமா? பாட்டு கேட்கறது ரொம்ப பிடிக்கும். இல்ல பாடல்கள் வழியா கூட உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கலாங்க. திஸ் கார்ட் கேன் மீன் தட் ஆல்சோ. பாடல்கள் வழியா, பாடல்கள் வரி வழியா உங்களுக்கு நல்ல மெசேஜஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தனிக்காட்டு ராணி நீங்க. தனிக்காட்டு ராஜா, தனிக்காட்டு ராணி. ஜெயிக்க பிறந்திருக்கீங்கங்க. போங்கங்க. என்னோட குட் நியூஸ் அதுதான். உங்களுக்கு போதும். அழுதது புரண்டது எல்லாம் போதும். எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஹாப்பியா இருங்கங்க. ஹாப்பி குட் டேஸ் ஆர் கமிங் டு யூ. ஓகே, ஆல் த வெரி பெஸ்ட். இதை ஷேர் பண்ணுங்க. ஓகே, யார் உங்களை அப்படி பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும். பட் இதை உங்களுக்கு தெரிந்தவர்கள் இல்லை, இந்த மாதிரியான லைஃபை யாரோ ஒருத்தவங்க லீட் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இந்த குட் நியூஸ் அவங்களையும் போய் சேரட்டுமே. இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் என்ன ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்என். ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.